அவர் என்னுடைய ஜீவன், என்னுடைய பலனாக இருக்கிறார். என்னுடைய வேலைகள் எல்லாம், என்னுடைய பலுவான வேலைகள் எல்லாம் லகுவான வேலைகளாக மாறுகிறது. இதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ரியல் லேர்னிங். இதுதாங்க ரியல் லேர்னிங். நம்ம படிக்கிறதெல்லாம் ஒன்றும் ரியல் லேர்னிங் கிடையாது. கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்தில் நம்ம கழுத்தை கொடுத்து அவரோடு நம்ம இணைத்து கொண்டு அவருடைய அனுபவம், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய கிருபையினால் நம்ம நடக்கும்போது நாம் கற்றுக்கொள்கிறோம். எப்படி வாழ கற்றுக்கொள்கிறோம்? லகுவான விதத்திலே காரியங்களை செய்ய கற்றுக்கொள்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரர். பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். 2016 ஜனவரி 20, 21, 22 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை 47 வடமலை தெரு, புரசைவாக்கம், சென்னை 7. இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் ரூபாய் 700 செலுத்தி உடனே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 04662162185, 266208086, 2662866. நீ தேடிக்கொண்டிருக்கிற எல்லாம் எப்படி அடைவது? நீ எப்படி அடைவதுன்னா, இதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கிறாரு. இந்த உலக மெத்தடில் அடையக்கூடாது. என் தம்பியே கார் வாங்கிட்டாங்க, நான் வாங்காமல் இருக்கேனே, அதுக்குன்னு போய் இன்னைக்கு வாங்கினா முழியிட வேண்டியதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். அவங்க வாங்கிட்டாங்க, நம்ம வாங்க முடியாது. அவங்க செஞ்சுட்டாங்க, நம்ம செய்ய முடியாது. அவங்க பண்ணிட்டாங்க, நம்ம இது தப்பான புத்தி, இது கெடுக்கிற புத்தி, இது அதெல்லாம் போய் மாட்டிட்டு அப்புறம் என்னன்னு தெரியல பிரதர். நானும் 6 மாதமாக கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேன்.
ஆனால் 6 மாதமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க, சரி, மீதி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதில் தான் பிரச்சனை. அதனால் கவனிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடு தான் கர்த்தருடைய மெத்தட். ஐஸ்வர்யம் வர்றதுக்கு தேவையில்லாம் சந்திக்கப்படுறது கர்த்தர் ஒரு மெத்தட் வச்சுருக்காருங்க. நீங்கள் வச்சுருக்க மெத்தட் வந்து இந்த உலகத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட மெத்தடு. இதை மாற்றி கர்த்தருடைய மெத்தடுக்கு மாற வேண்டும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் ஆரம்பித்தப்போ ஒரு பெரிய லெட்டர் பேடில் எழுதி வச்சுருப்பேன் பாருங்கள் என்னென்ன தேவைன்னு. அப்போ இந்த பிஏ சிஸ்டம் கூட வாங்க முடியல என்னால். பிஎஸ் சேர் வாங்க முடியல, பிஏ சிஸ்டம் வாங்க முடியல, ஒன்றுமே வாங்க முடியல. எல்லாத்தையும் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டால் பக்கம் பக்கமாக போதும். ஒரு 2-3 பக்கத்துக்கு பெரிய லெட்டர் பேடில் எழுதி வச்சுருப்பேன். என் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். எழுதி வச்சுட்டு ஜெபம் பண்ணி இதை நான் அடைய வேணும்னு இதெல்லாம் ஒன்றும் வாங்கவே முடியாமல் இருந்தது. அப்படி இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வருஷம் போன பிறகு அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா ஒரு நாள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ன்றது எவ்வளோ உண்மை என்று வழங்குது. எல்லாம் ஒன்று கூட இல்லாமல் இல்லை, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அத்தனையும் இருக்கிறது. அப்போ நான் உயிருள்ள ஒரு சாட்சியாக இருக்கிறேன். எல்லாம் கூட கொடுக்கப்படும்னா எல்லாம் கூட கொடுக்கப்படும். சிலர் வந்து என்ன கேட்குறாங்க, உங்களுடைய ரகசியம் என்ன பிரதர்? எதுவும் ரகசியம் வச்சுருக்கிறேன் பின்னாடி நினைக்கிறாங்க. உங்களுடைய ரகசியம் என்ன? அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாரும் சீக்கிரட்டாக அவர் கொடுக்குறாங்க நிறையா, அதனால தான் இவ்வளோலாம் பண்ணுறாரு அவர். எங்கே இருந்தோ வருது அது. புத்தி பாருங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு. உங்களுடைய ரகசியம் என்னன்னு ஒருத்தர் வந்தார். நான் சொன்னேன், தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேடுங்கள் அப்பொழுது வேலைலாம் உங்களுக்கு. அது இருக்குது பைபிளில் இருக்குது பிரதர். அது பைபிள் எங்களுக்கு தான் தெரியுமே. ஆனால் உங்களுடைய ரகசியம் என்ன என்னாரு? அதுதான் என்னுடைய ரகசியம் என்ன? இதுதானே வேணான்றது பிரதர். உங்களுடைய ரகசியம் என்ன சொல்லுங்கள் பிரதர். ஏதோ சம் ரூட் வச்சுருக்கிறீங்க நீங்கள், எங்கேருந்தோ வருது, அதனால தான் இவ்வளோலாம் பண்ணுறீங்க. நீங்கள் வராமல் பண்ணுவீங்களா? ரகசியம் என்னன்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள் முதலாவது தேடுங்கள் அப்பொழுது வேலையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் என் ரகசியம் அப்படின்னா அவர் சும்மா அப்படி சொல்லுவார். ஆனால் என்னமோ ரூட்டு வச்சுருப்பாருன்னு நினச்சிட்டு போகிறான். நான் சொல்கிற மெசேஜை விளங்கிறதே கிடையாது பாருங்கள். நீங்களாம் நம்புறீங்க, அந்த நம்புறது இல்லை பாருங்கள். இது மாதிரி நிறைய ஆளுங்க இருக்காங்க, இன்னும் சுற்றிட்டு தான் இருக்காரு. அப்பப்போ பார்க்கும், உங்கள் ரகசியம் என்ன பிரதர், எப்போ சொல்ல போகிறீங்க? இன்னும் 50 வருஷம் பொறுத்து கேளு, வெளிச்சமே அடிக்காது. டியூப் லைட்டுக்காவது கொஞ்சம் பொறுத்தாது வரும். இது வரவே வராது போல. ஃபியூஸ் லைட், இது ஃபியூஸ் ஆகிடுச்சு. இன்னும் சிலர் இருக்கிறாங்க பாருங்கள். ஒருத்தர் சொன்னார், தம்பி நீ எல்லாம் வந்து பிழைக்க தெரியாதவன், எப்படி பணத்தை ரைஸ் பண்ணணும்னா இப்படி பண்ணலாம், இப்படி ஒரு வழி இருக்குது, அப்படி ஒன்று இருக்குது, இது ஒரு வழி, அது ஒரு வழி, ஊழியத்துக்கெல்லாம் பணம் வேணும்னா இந்த வழி இருக்குது, அந்த வழி, அது தெரியுமா உனக்கு? இவர் இப்படி பண்ணாராக்கும், அவர் இப்படி எவ்வளோ வந்து தெரியுமா உனக்கு? இப்படியெல்லாம் பண்ணலாம், சும்மா உட்காந்துட்டு இருக்கிறே நீ, உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னாரு. இன்னும் அவர் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு, ஒன்றும் பட்டா மாதிரி தெரியல அவருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன், பரவாயில்ல ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்க பிரதர், நீங்கள் என்ன சீக்ரெட் அதுன்னு? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால், இல்லை பிரதர் ஏதோ வச்சுருக்கிறீங்க, யாரோ சீக்ரெட்டாக உங்களுக்கு பண்ணுறாங்கல்ல அப்படின்னாரு. அப்போ ஜனங்க அதை நம்ப தயார், உண்மையை நம்ப தயாராக கிடையாது. நிறைய பேர் அதை நம்புறதுக்கு தயாராகவே கிடையாது. என்னுடைய சீக்ரெட் ஒரே சீக்ரெட் தான், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி முதலாவது தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் ஒன்றுமே பண்ணல பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணல. இதில் என்ன, இதை தேட ஆரம்பித்தேன். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி முதல்ல தேடுறது? கர்த்தருடைய வார்த்தையை முதல்ல தேடணும். சரி, ஒன்றும் இல்லை, சேர் வாங்க முடியாது, லைட்டு போட முடியாது, ஒன்றும் போட முடியாது. வாரானா ஒருத்தருக்கு 60 ரூபா கொடுப்பான், வந்து போட்டு போவான் பிஎஸ் சிஸ்டமை. ஒன்றும் வாங்க முடியாது, ஒன்றும் வாங்க முடியாதுன்னா என்ன பண்ண, உட்காந்து அழுதுட்டல. நான் பாட்டுக்கு இதில் இறங்கினேன், பேசாமல் இதில் இறங்கி இதில் உள்ள ஆழங்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். இதில் என்ன இருக்குது, இதை வச்சு நான் பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், கடவுளுடைய வார்த்தை எப்படி ஜனங்களுக்கு நான் சொல்லலாம், அது எப்படி ஜனங்களை மாற்ற முடியும், அது எப்படி ஜனங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்க முடியும், ஜனங்களுக்கு எப்படி இது உதவ முடியும், இது உண்மைன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது உண்மைன்னா இதை நான் இன்னும் ஆழமாக அறிஞ்சு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை பண்ண ஆரம்பித்தேன் பாருங்கள். அது எல்லாம் தேடி தேடி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை சரியாக பண்ண ஆரம்பித்த உடனே மற்றதெல்லாம் தேடி வர ஆரம்பிச்சிருச்சு.
இது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் அதுதான் ரகசியம். என்ன ரகசியம்? ஒருத்தர் சொல்கிறார், என்ன ரகசியம் பிரதர், தயவுசெய்து சொல்லுங்கள் பிரதர். சொல்கிறேன்னு லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது சரி பிரதர், அதான் சொல்கிறேன் ஜனங்களுக்கு கொடுங்கள்ன்றவங்க எங்கே கொடுக்குறாங்க பிரதர்? நான் சொன்னையோ கொடுங்கள் அவங்க கொடுக்கப்படணும், அவங்களுக்கு சொல்லவா சொன்னாங்க? அவங்களுக்கு போய் கொடுங்கள் கொடுக்கப்படும் சொன்னாராம், அவங்க ஒன்றும் கொடுக்க மாட்டேன்றாங்களாம். நான் சொன்னேன், அவங்களுக்கு போய் சொல்லிட்டு வான்னு உனக்கு கொடுக்கல அந்த வசனத்தை, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நான் சொன்னேன், கொடுங்கள்னா உன்னை பார்த்து சொல்லுது அது கொடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு காலங்காத்தில் எந்திரிச்சு கொடுன்னு கொடு. ஹலோ, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கொடுங்கள்னா ஒன்றுமே கொடுக்காம நீ கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நீ கொடுத்தா தானே ஏதாவது வரும். அப்படியா பிரதர்ன்றாரு. அதான் பிரதர் எந்திச்சு பிரசங்கம் பண்ணுறேன்ல. நான் என்ன பிரசங்கம் பண்ணீங்க, என்ன பேசுனீங்க, என்ன கொடுத்தீங்க? ஆனால் வந்தால் பிரசங்கம் பண்ணுவேன் பிரதர். இப்போ என்னமோ கொடுத்துருக்குறீங்க, அது யாருக்கும் பிடிக்கலன்னு அர்த்தம். சில ஹோட்டலுக்கு பாருங்கள், யாரும் போக மாட்டாங்க, பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்குதா? கொடுக்கறதுக்கு முதல்ல ஏதாவது உங்களுக்கு முதல்ல பெற்றுக்கொள்ளுங்கள். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் கொண்டு வந்து கொட்டுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. தான் ரகசியம். கடவுள் ஒரு மெத்தட் வச்சுருக்காரு பாருங்கள். கடவுளுடைய மெத்தடை மட்டும் யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. மீதி என்னென்ன மெத்தடு? இங்கே கடன் வாங்கலாமா, அங்கே கடன் வாங்கலாமா, இவன் தருவானா அவன் தருவானா, இப்படி உருட்டலாமா அப்படி பெரட்டலாமா. எங்கள் மாமனாட்ட பிரதர் இப்படி சொன்னால் கிடைக்கும் பிரதர்ன்றார் ஒருத்தர். எப்படி சொன்னால் கிடைக்கணும்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க சிலர். அவர்கிட்ட எப்படி பேசணும், இவர்கிட்ட எப்படி பேசணும், இன்னார்கிட்ட எப்படி சொல்லணும், அவர்கிட்ட எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எல்லாம் கற்று வச்சுருக்காங்க பாருங்கள். ஊரில் உள்ள எல்லா ட்ரிக்கும் பார்த்து வச்சுருக்காங்க. ஆனால் சிம்பிள், தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லுங்கள். அதை கண்டுபிடிக்கவே இல்லை. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி அதை கண்டுபிடிக்கவே இல்லை. இதிலிருந்து ஒரு மனுஷன் கொடுக்க தெரிந்து கொண்டால் அவனுக்கு கொடுக்கப்படும். அவ்வளோதான் ரகசியம். சீக்ரெட்டே கிடையாது, இதில் ஒரு சீக்ரெட்டும் கிடையாது. இதுதான் சீக்ரெட், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த சீக்ரெட்டை நம்பவே மாட்டேறாங்க. இந்த சீக்ரெட்டுக்கு பின்னால் இன்னொரு சீக்ரெட் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நினச்சிக்கிட்டே இருக்கட்டும், அவங்க தான் லூசர். இந்த மெத்தட் இருக்குது அந்த மெத்தட் இருக்குது சொன்னாலும் இன்னும் சுற்றிட்டு இருக்கிறார் மெத்தடாக பேசிக்கிட்டு. அவருக்கு என்ன பார்த்தா ஆச்சரியம், இந்த ஆள்லாம் எப்படி உருப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க ஒருத்தர். அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் என்ன பிரதர் வெறும் ப்ரீச்சிங் தானே பிரதர்? வெறும் ப்ரீச்சிங்கா? நான் சொல்கிறார், நீங்கள் வெறும் ப்ரீச்சிங் தானே பிரதர்? சரி, நீங்கள் மீதியெல்லாம் பண்ணுங்கள், நான் ப்ரீச்சிங்கே பண்ணுறேன்னு. நான் வெறும் ப்ரீச்சிங்கை பண்ணுறேன், நீங்கள் மீதியெல்லாம். அவர் இதுக்கு மேலே பெரிய வேலைலாம் பண்ணுறாராம். அப்படி எதை பண்ண சொன்னாரோ, உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணால் அதை விட்டுட்டு மீதியெல்லாம் பண்ணியிருக்காரு. இதை மட்டும் பண்ணவில்லை. அவர் சொல்லார், பிரசங்கம் பண்ணுங்க, நான் உங்களோட கூட உலகத்தின் முடிவு வரையும் இருப்பேன்றாரு. இவர் அதை பண்ணாதனால அவர் போயிட்டார், இவரை விட்டுட்டு. இவர் தனியாக கடந்து பாடுபட்டு பிரயாசப்பட்டு மாடா உழைச்சி ஓட தேஞ்சிட்டு இருக்கிறாரு. கத்தர் என் கூட இல்லைன்றது அவருக்கு பெரிய இது. ஏன் இல்லை பிரதர் அப்படின்னு. கத்தர் வச்சிருக்க ஒரு மெத்தட் இருக்குது பாருங்கள், அது உடன்படிக்கையின் மெத்தட். ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். இது காட்ஸ் மெத்தட். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்கள், நிறைய பேர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாங்க. அது என்ன அர்த்தம்? பல விதத்தில் சொல்லலாம். இது ஒரு விதம் என்னென்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுனா நிறைய பேர் எல்லாருக்குமே நமக்கு பொறுப்பு இருக்குது இல்லையா? சிலர் கணவராக இருக்கிறோம், சிலர் அதுவே பெரிய பாரமாக இருக்குது. நிறைய பேருக்கு அது பெரிய பாரமான வேலையாக இருக்குது. சிலர் மனைவியாக இருக்கிறோம், அது பெரிய பாரமாக இருக்குது. சிலருக்கு மனைவி பெரிய பாரம், இன்னும் சிலருக்கு கணவர் பெரிய பாரம், இன்னும் சிலருக்கு பிள்ளைகள் பெரிய பாரம், குடும்பம் பெரிய பாரம், குடும்ப பாரம் பிரதர் அப்படின்வாங்க. இன்னும் சிலர் ஊழிய பாரம், ஊழியம் ரொம்ப பாரமாக இருக்குன்றாங்க. வருத்தம், பாரம். சிலருக்கு வியாபாரம், தொழில், வேலை இதெல்லாம் போவாங்க, ப்ரொஃபஷன் எல்லாம் பாரமாக இருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள்னா பிரயாசப்பட்டு நிறைய வருத்தப்பட்டு வாழ்க்கையே ஒரு பாரம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், ஏற்றிருக்கிற பொறுப்புகள், வாழ்க்கையில் பதவிகள், பொறுப்புகள் எல்லாம் இவர்களுக்கு ஒரு பாரமாக அமைந்து விட்டது. இதனால் வருத்தமும் சஞ்சலமும் தான் இவர்களுக்கு உண்டாயிருக்குது.
இவர்கள் வெற்றி பெற நினச்சி கடினமாக உழைக்கிறாங்க. கடினமாக உழைச்சி கடைசியில் இந்த கடினமாக உழைச்சதுனால மனைவி போயிடுச்சு, முதல்ல புருஷன் போயிட்டான், இல்லது பிள்ளைகள் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, அல்லது ஏதாவது ஒன்று தாறுமாறாக போகுது. ஏன்னா இவங்க வருத்தப்பட்டு பாரம் சுமந்து இவங்க வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கிறாங்க. ஒன்றும் சரியாக வர மாட்டேங்குது. அவங்கள பார்த்தோன்னு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்கிறார். என்கிட்ட வா. பாருங்கள், ட்ரூ கிறிஸ்டியானிட்டி, உண்மையான கிறிஸ்தவம் இதுதான். இது போய் ஒரு மதத்தில் சேர்றதில்லை. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன தரேன்றாரு? இளைப்பாறுதல் தருவேன். இதையும் தப்பாக சொல்லிட்டாங்க பாருங்கள். என்ன சொல்லிட்டாங்க? கிறிஸ்தவண்டே வா, சரி வந்தாச்சுங்க. ஒன்று வந்த உடனே வேற கதை சொல்கிறாங்க. வந்த உடனே ஒருத்தர் சொன்னார், நான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வெளியே ஏறணும் பாருங்கள், அந்த கரையோரம் ஏறினேன். இறங்கும்போது பாடினாங்க, யோர்தான் நதி ஓரம் திகையாதே மனமே. அப்போவே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, என்னடா பயப்படாதுன்றாங்களேன்னு, என்னமோ இருக்குது போல இருக்குதுன்னு. இறங்கிட்டு மேலே ஏறி வந்தால் ஒருத்தன் சொல்கிறாரு, இனிமே தான் உன் பிரச்சனை ஆரம்பிக்கும். இது வரைக்கும் பார்க்காத கஷ்டமெல்லாம் இனிமேல் படி, நீ புது புது கஷ்டங்கள்லாம். அது எங்கே பைபிளில் சொல்லியிருக்கு? பைபிளில் சொல்லியிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு புது புது கஷ்டமாக தருவேன், இதுவரை கன்றாத துன்பங்கள் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னாரா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இவ்வளோ நாள் இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தீங்க. கடின உழைப்பு, பாரம் சுமக்கிறது, வருத்தப்படுறது, சஞ்சலம், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றாரு. எப்படி இளைப்பாறுதல் தருவார்? நான் சொல்றாரு பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மாடு ஏறு உழுகிற மாடு எப்படி போடுவாங்கன்னு தெரியுமா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மாடை எடுத்து, அனுபவம் உள்ள ஒரு மாடை எடுத்து, ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்க மாடை எடுத்து, அதை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாடோடு சேர்த்து விட்ருவாங்களாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாடு ஏற்கனவே பயந்துட்டு இருக்கோம், என்னதான் புதுசாக வேலைக்கு வந்திருக்கோமேனு. அதுக்கு ரூட்டும் தெரியாது, ஒன்றும் லெஃப்டா ரைட்டா ஒன்றும் தெரியாது, அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு. இது பண்ணி பழக்கமும் கிடையாது, கடினமாக உழைச்சும் பழக்கம் கிடையாது. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாடு கடகடன்னு இதை கூட்டிக்கிட்டு அது ஒன்றும் யோசிக்க கூட வேண்டியதில்லை, சும்மா கூடயே போனால் போதும். கழுத்தை நுகத்தில் கொடுத்துட்டா அது திருப்பும், லெஃப்டா ரைட்டான்னு அதுக்கு தெரியும். ஏன்னா நான் 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்குது, அது இதே ரவுண்டு அடிச்சிட்டு இருக்குது, அதுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னோட ஜாயின் பண்ணிக்க, உடன்படிக்கை என்று ஒன்று இருக்கிறது, நீ என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள், கழுத்தை கொஞ்சம் கொடு, என்கிட்ட வா. கடங்காரன்ட்ட கொடுக்கறத விட என்கிட்ட வா, கழுத்தை கொடு. ஹலோ, அங்கங்க போய் கடனை வாங்கி கழுத்தை கொடுக்கறத விட என்கிட்ட என்ன நம்பி உன் கழுத்தை கொடு. இந்த உடன்படிக்கைக்குள்ள நீ என்ட்ராகு, என்ன நம்பி வா. வந்தீங்கன்னா என்ன நடக்கும்ன்றாரு? என்னிடத்தில் கற்றுக்கொள். கர்த்தருடைய வார்த்தை கற்றுக்கொள்றதுக்கு எதுக்காக வந்திருக்கிறோம்? இன்னைக்கு கற்றுக்கொள்கிறதுக்காக தான் எத்தனை பேர் கற்றுக்கொள்றதுக்காக வந்திருக்கிறீங்க? கற்றுக்கொள்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியுங்க. என்ன கற்றுக்கொள்கிறேன்? நான் கற்றுக்கொள்கிறேன். என்ன கற்றுக்கொள்கிறேன்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை அவர் கொடுக்கிறார், அதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அது நின்ற கூட வேதனையை கூட்டார், அதை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் என்னுடைய ஜீவன், என்னுடைய பலனா இருக்கிறார். என்னுடைய வேலைகள் எல்லாம், என்னுடைய பலுவான வேலைகள் எல்லாம் லகுவான வேலைகளாக மாறுகிறது, இதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ரியல் லேர்னிங், இதுதாங்க ரியல் லேர்னிங். நம்ம படிக்கிறதெல்லாம் ஒன்றும் ரியல் லேர்னிங் கிடையாது. கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்தில் நம்ம கழுத்தை கொடுத்து அவரோடு நம்ம இணைத்து கொண்டு அவருடைய அனுபவம், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய கிருபையினால் நம்ம நடக்கும்போது நாம் கற்றுக்கொள்கிறோம். எப்படி வாழ கற்றுக்கொள்கிறோம்? லகுவான விதத்திலே காரியங்களை செய்ய கற்றுக்கொள்கிறோம். அதனால் எனக்கு பாரம் கிடையாது, குடும்பம் பாரம் கிடையாது, அது பாரம் கிடையாது, இது பாரம் கிடையாது. எல்லா பாரத்தையும் அவர் என்னவாக்குகிறார்? லகுவாக மாற்றுகிறார். சொல்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ பாரு லைஃப் எப்படி இருக்குன்றாரு. இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும், ரெஸ்டே இல்லை. உழைச்சி ஓடா தேஞ்சி மாடா உழைச்சி ஓடா தேஞ்சாச்சுன்றாங்க. சொல்கிறாரு, ஏற்றுக்கொள் என் நுகத்தை, என்னோட இணைத்துக்கொள், உடன்படிக்கைக்குள்ளே வந்துடு. இந்த உடன்படிக்கையில் நான் பார்ட்னராக இருக்கிறேன், எனக்கு இடம் கொடு, என்னை நம்பி வாழ கற்றுக்கொள், என்னோட இணைத்துக்கொள். நான் உன்னோட இணைத்துக்கொள்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இணைத்து கொண்டால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது போய் இளைப்பாறுதல் உனக்கு உண்டாகும். என் நுகம் மெதுவாயும். எங்கேயோ கொண்டு போய் கழுத்தை கொடுக்கறது இவர்கிட்ட கொடுக்கலாம். ஏன்னா அவருடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும்.
நிறைய பேர் தங்களுடைய மன சமாதானத்தை இழந்துட்டாங்க. வெற்றியை தேடி, சக்ஸஸை தேடி, ப்ராஸ்பெரிட்டியை தேடி, வாழ்வை தேடி ஓடி அலைஞ்சு தங்களுடைய சமாதானத்தை இழந்துட்டாங்க. குடும்பத்தை இழந்தவர்கள் இருக்கிறாங்க, மனைவி இழந்தவர்கள் இருக்காங்க, பிள்ளைகளை ஒன்றுமெல்லாம் பண்ணவங்க இருக்காங்க. எதையோ தேடணும்னு போய் தேடி அலைஞ்சு மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி மற்றதெல்லாம் இழந்து போனார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, என்னோட ஜாயின் பண்ணிக்க, அப்போ எல்லாத்தையுமே நான் நல்லா லேஸ் ஆக்கி தர்றேங்கிறாரு. எதையும் இழக்க வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் நிறைவாய் நீ பெற்றுக்கொள்ளலாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்கே அப்படி பெற்றுக்கொள்றதுக்கு? எல்லாரும் எழுந்து நிற்போம். அதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. எதிரையோ போய் சேர்றதில்ல. கர்த்தர் சொல்கிறாரு, என்னோட சேர்ந்துக்க, என் கூட சேர்ந்துக்க, நான் உன்னோட சேர்ந்துக்கிறேன், நீயும் நானும் 2 பேரும் வெற்றி ஆக்கி காமிப்போம். அவர் சொல்கிறாரு, என்னால் முடியாது ஒன்றுமே இல்லை, கர்த்தரால் கூடாது ஒன்றுமே இல்லை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்ன்றாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களால் முடியும்னு? இனிமேல் முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ யாரோட ஜாயின் பண்ணியிருக்கீங்க? கர்த்தரோட. கழுத்தை அவர்கிட்ட கொடுத்துருங்க, கழுத்தை அவர்கிட்ட கொடுங்க, லகுவாக இருக்கும்ன்றாரு. எங்கெங்கேயோ கொடுத்து பார்த்தாச்சு, அதை விட மோசமாக இருக்காது, இது அதை விட ரொம்ப பெட்டராக இருக்கும். அவர்கிட்ட கொடுங்க, அவரை நம்புங்க, வாழ்க்கையை அவர்கிட்ட அர்ப்பணிங்க. அவர் சொல்கிறார், லகுவாக இருக்கும், லேசாக இருக்கும், இளைப்பாறுதலாக இருக்கும். இதுவரைக்கும் கண்டறாத இளைப்பாறுதல் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் உண்டாயிருக்கும். நான் உன்னை வெற்றிக்குள்ளே நடத்துகிறேன்றாரு. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம், நம்ம கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம், பாரங்களை இறக்கி வைப்போம், வருத்தங்களை பாரங்களை இறக்கி வைப்போம். கர்த்தர் மீது நம்முடைய பாரத்தை போடுவோம், சஞ்சலத்தை நீக்குவோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களுடைய சகாயராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே உங்களுக்கு அவர் செய்வார். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். தர்மியான மக்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். உடைய உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. உடைய அன்பு ஏராளமாய் கொடுத்திருக்கிறது. அறிந்து கொள்ள மனக்கண்களை திறப்பீராக. இன்றைக்கு பாரங்களை இறக்கி வைக்கிறோம். குடும்ப பாரங்கள், தொழிலில் இருக்கிற பாரங்கள், பிரச்சனைகள், மற்ற காரியங்களில் இருக்கிற வருத்தங்கள், பாரங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் இறக்கி வைக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை பற்றி கொள்ளுகிறோம். எங்கள் நம்பிக்கை உம்மீது வைக்கிறோம். கர்த்தாவே, உம்மோடு எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம். வெற்றியின் பாதையில் எங்களை நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயத்தை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். சாம்பி செல்லத்துறை அவர்களின் படைப்பில் உருவாகும் வெற்றியும் வாழ்வும் மாதாந்திர பத்திரிகையை இலவசமாய் பெற உடனே தொடர்பு கொள்ளவும். வெற்றியும் வாழ்வும், தபால் பெட்டி எண் 494, வெப்பேரி, சென்னை 7. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 04426621085, 26620086, 26628666. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை